குழந்தைன்னு வந்து என் பட்டிக்குள்ள புகுந்தது. இன்னைக்கு வளர்த்தி ஆளாக்கிட்டு இன்னைக்கு நல்லபடியா வச்சிருந்த பட்டி இன்னைக்கு பின்னம்பட்டு போச்சடா, பின்னம்பட்டு போச்சடா. அட பின்னம்பட்டு போடுறது என்ன காரணம் தெரியாம என் பட்டியில வந்து நீ கையேத்தி நிக்குது. வர சொல்லு. உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இல்லத்திலையும் தொந்தரவு இல்லையா? அது போக இன்னைக்கு உன்னை மந்த்லி மின்னம் மட்டும் போச்சு. இன்னைக்கு உலக வாழ்க்கையை முடிச்சிடுது. இதுக்கு என்ன பண்றது, ஏது பண்றது, எப்படி அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு நிற்கிறியா இல்லையா தாயி? அவனுமே என்ற அடியா நாட்டோ தேவாத்து பணிவிட செய்யறா உண்டா இல்லையா? உடச்சே பேசுறனாயா, புரியுதா? தேவாதிக்கு பணிவிட செய்யறவன் தான். அதுல விசேஷ காலத்துல நடந்து அந்த விசேஷத்துல கலந்து உடைக்கிட்டா மறைக்கிட்டா திருவிழா நடந்ததாயா. திருவிழா நடந்து மறுபூசம் முடியறதுக்கோ மறுபக்கம் போய் கை வச்சுட்டா. கை வச்ச பக்கம் மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது தலைக்கறி தின்னதுல மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு நிக்கிற. அதெல்லாம் எந்த தவறும் இல்லையா? நீயா கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நானா பொறுப்பு. அதெல்லாம் யாரும் மருந்து வைக்கல, மாயம் வைக்கலையா? அவனுக்கு இருதய அடைப்பு, புரிஞ்சுதா? அதுலதான் அவன் மரணம் சம்பவிச்சத ஒளியோ மற்ற தேவாதியினுடைய கோபமோ மற்றவங்க மருந்து வச்சோ போகலையா? புரிஞ்சுதா? நல்லவன் எல்லாம் போய் கெட்டவன் சொன்ன எப்படி அவன் சொல்லுவா, அவங்க வச்சுட்டா அதை வச்சுட்டான்னு சொல்லி. அதுக்கு நான் கூட வருவேன்னா? புரியுதாதாயி? இந்த கருப்ப சத்திய வாக்கு தான் பேசுவேன். புரியுதாதாயி? பயப்பட வேண்டாம். சரி, அது முடிஞ்சது. இனி உன்ற பட்டியை பால் போல பெருக்கி பாலால் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சிருந்தாயா. இது வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லை. புரியா? என்னைக்கு பொட்டு வச்சு அன்னையிலிருந்து உனக்கு நிம்மதி இல்லை. இனி நிம்மதி தரங்க முடியும். புரியுதா தாயி? அதுல எத்தனையோ வார்த்தை அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுதா? தகிரிமராயா மினிப்பு மேல தப்பா நினைச்சியாயா? அந்த மினிப்பு மேல போகக்கூடாத, அவனுக்கு பாதுகாப்பாத்தான் அடிப்பான். அப்படி சொல்லுங்க. நெசமா பையா, நெசமா பையா ஒரு முன்னே தொழில நடத்தலாமா இல்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்லு. அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி பட்டி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா போய் நிக்குதப்பா. இல்லையா? செஞ்ச தொழில் இன்னைக்கு நட்டமாய் போச்சு. வட்டி இருளும் இங்கி செல்வாக்கும் இங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமைச்சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு நிக்குது. அது போக இன்னைக்கு தீராத குறையோடையும் வந்து நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்திய பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? ஆலாமரம் மாட்டு தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து நிக்குது. இல்லையா? முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு கை கொட்டி சிரிச்சு நிக்குதப்பா. புரிஞ்சுதா? இதை நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்து பார்த்தா கட்டையை உடைக்க முடியல, காப்பாற்றவும் முடியல. இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த குடும்பம் 4 இருக்கிற தகுதி மண்ணில் பாலை கப்பி கழுவி கப்பிச்சுட்டு பட்டியில அல்லையில ஒத்து அழகு சுடு போட்டு உள்ள பட்டி மீட்கிறாயா. போதுமா? அதே மாதிரி தொழில் செய்யி. இது இருக்க இன்னொரு தொழில் குத்துற போறேனப்பா. புரியுதா? இது இருக்க இன்னொரு தொழில் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யு. புரியுதா? பயப்பட வேண்டாமாயா. கட்டை உடைக்கிறேன், கட்டை உடைச்சு துளுர் துணுங்குற மாதிரி துளிச்சு போடலாம். போதுமா? இந்த இதை பத்திரமா வச்சுக்கோ. போ வரம்போ. கடன் சுமை தலைக்கு மேல ஏறி போச்சு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு வந்து என் பட்டியல் நிக்குதா. வந்து நிக்க சொல்லு. காஞ்சி கோயில நிக்க சொல்லு. சரி பரியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற பட்டி இன்னைக்கு ஊசி முனமேல் நிக்கிறப்பா. இல்லையா? எல்லா விதத்திலையும் நீ கைவிட்டு போயிட்டு வருமான ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம நானா பக்கம் அக்கினி கட்டு போட்டு நீ நடுவா நிறுத்தி வேடிக்கை பார்க்குதாயா. இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உட்காத மீட்டு அள்ளி படியாந்து போடலாம் தகிரிமன் இல்லை. புரியுதா தாயி? அது போக சில குழப்பத்தை 2 மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்குது. அந்த உழப்பத்துக்கு விண்ணப்படாம கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பது. போதுமா? முத்து காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்தாரு. என்ன பிடிச்சுக்கிறீங்க? வா காஞ்சி கோயிலே செய்யற தொழில இன்னைக்கு அபிவிருத்தி காணும். வருமானம் முடிக்கட்டில் நிக்குது. இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு இல்லமும் தத்தளிச்சு உள்ளமும் தத்தளிச்சு என் பட்டியல் நிக்குது. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லி சொல்லு. தாயி தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும்டா. புரிஞ்சுதா? கண்ணும் கருத்து போய் இறங்கி நின்றுட்டு அப்படிட்டா இந்த பாத்துக்கு கூட வந்து நின்று கொட்டி கொண்டாடிடலாமாயா. அதே மாதிரி அந்த மனை மாத்தாயா.
புரிஞ்சுதா? மனைக்கு திசை காமிக்கிற புடிச்சுக்கோ. நல்லா புடி, நல்லா புடி. இந்த தொழில செய்யற இடத்துல கொண்டு கட்டு. தாயே அந்த மனைக்கு உத்தரவு தரப்போம். என்னப்பா மனசுக்குள்ள 1000 சோதனை போட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? இல்ல மத்தனையுமே தடுமாறி போச்சு, வருமான ரீதியாவும் சிக்கலாய் போச்சு, குடும்ப ரீதியா ஒரு சிக்கலை சந்திச்சுட்டு இன்னைக்கு அதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயே தாயே எங்காவது கைவிட்டு பறந்துருமா இல்ல கைக்கு வந்து சேருமா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயே இதனால அவமானம் சந்திக்க வேண்டியது வந்துருமே அப்படின்னு பயந்து வரல. மந்திர மாய சூது வேலை நடந்து போச்சப்பா, அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு அது எப்பவுமே கைவிட்டு போறது தான் பாக்குது. புரியுதா? உணவு முடியாத மீட்டும் கையில ஒப்படைக்கிறாயா போதுமா? அது போக மத்த குறைக்கு கூட வந்து நிக்கிறேன் போதுமா? நான் மரபொருளா சொன்னது புரிஞ்சுட்டியா? இந்தா இதை நீ வச்சுக்க. தாயின் தகப்பன் தாயின் தகப்பன் நான் இருக்கிறப்போம் புத்தூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு தங்கத்துக்கு குறை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற வச்சல் பார்க்கலாம். பெங்களூர் பட்டி போய் சேரணும், பால் போல பெரிய கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா. தாயே நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இந்த பொண்ணா மனசுக்குள்ள அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்கிறா. தங்கத்துக்கு கல்யாண காரியா சவுத்து வந்துட்டு இருக்குது, வருமான ரீதியாகவும் பத்தா கையா நிக்குது, இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல. இப்படி 4வது சோதனை போட்டு நீ கேட்க வந்தது கல்யாண காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இதை மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயி. அதே அமைப்புல நல்லபடியா அடியா நினைக்கிற மாதிரியே முடிச்சு கொடுத்துருந்தாயா. இதுல அந்த தோசை இந்த தோசை அப்படி இப்படி சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் நீ என்னை நம்பி நில்லு புரியுதா? அந்த தோசத்தை என்னன்னு பார்த்து கொள்ளலாம் புரியுதா? கண்ணு வெளிநாட்டுல விளையாண்டுட்டு நிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காத புரியுதா? தொழில் அங்க செஞ்சுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்க. கரையா நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு என்ன ஊரு? ஆப்பிரிக்கா. தாயே இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா உத்தரவு அங்கிருந்தே வருது புடிச்சுக்கோ புரியுதா? தாயே முறையா அடையாளம் காமிச்சாங்க. இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல எப்படி தேச காமிக்கிறனாயா ஓவரமா சோதனை நடக்குதாயா இல்லையா? தாயி சோதனையில மீள முடியாம என்ன ரங்கமணிக்கு தத்த வச்சுட்டு நிக்குது, தங்கத்தனம் போட்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம். என்கிட்ட வரதுக்கு பெண் தெய்வத்துக்கிட்ட கும்பிட்டு இருந்து ஐயா இல்லையா? அந்த ஆயாவே விடாது கும்பிட அவன் மேல வருத்தப்படாத புரியுதா? தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப இன்னும் இருந்தும் ரேட்டு போட வந்து நிக்கிறனாயா. நான் சொன்ன கெருக்கோன்ற வட்டியை பால் போல பெருக்கி பாலால் ஜெவத்துக்கு கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சு உன்ற வட்டி கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. இது சத்தியவாள் புரியுதா? தாயி இன்னிலிருந்து வர்ற 72 மணி நேரம் இந்த கருப்பு நாள் அடையாளம் போட்டலாம் போதுமா? கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர் அங்க இருந்து வந்து வர சொல்றேன். தாயி ஆந்திர கருப்பு கோட்டையில வந்து பட்டி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. அந்த விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? தாயி நான் ஆங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதி மனையில பட்டியை சேர்த்து கொடுத்துடலாமாயா? எல்லாரும் மங்கமலாமன்ற கோட்டையை பாதுகாப்பா வரனாய புறப்படு புரிஞ்சுதா? புயல் காத்தா வந்தாலும் பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு தரனாயா. அதே மாதிரி ஒரு சொத்து விஷயத்துல சிக்கலா நடந்துட்டு இருக்குது. அந்த சொத்து கைவிடாம கை விண்ணப்பட்டு போகாம உங்க கையில் ஒப்படைக்க போகலாம். குழந்தை பாக்கியா வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். ஐயா தாயே 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு, 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, என்னென்னமோ சொல்றாங்க ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா? அடியா இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மணியில இன்னைக்கு 1000 கிரக சூழல் இருந்தாலும் சரி மத்ததா இருந்தாலும் சரி குறையா இருந்தாலும் சரி கொண்டாடி போடலாம் தெரியுமா? புரிஞ்சுதா தாயி? அது போக இல்லத்துக்குள்ள ரொம்ப பண விஷயத்துல கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க. தொழில் ரீதி அத்தனை இன்னைக்கு சின்ன பிள்ளை போட்டு நிக்குது. 4வது இன்னைக்கு தலையை குத்திட்டு நிக்கிறீங்களே மரபுள்ள சொல்றது புரியுதா? பயப்பட மாட்டாமாயா? குறைய நீக்கி போடலாம், அள்ளி படியாந்து போடுற
காரியம் மாத்திரம் சாதிச்சு கொடுத்துறாயா. முதல் லட்சுமி கொடுத்துறாயா. புரியுதா? பிடிச்சுக்க போ வரும்போ இரு. வரம் கொடுக்கிற விட்டுருவியா? கையில வாங்கு. பொன்னாளுகளை தொடர்றதில்லை இருந்தாலும் என்ற தங்கத்தை தொடரனாய வரம் கொடுத்துட்டேன். இது அப்படியே இங்கேயே மென்னு தின்னு முழுங்கிட்டு போயிடும்.